ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான 8 and 0 சீசன் 2 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடுக்கு அப்புறத்தில் இருந்தால் ஸ்டோரி லைன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அதே நேரத்தில் சூப்பராகவோ போகும். சில முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குங்கிறதுனால கதையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8 and 0 சீசன் 2 எபிசோட் 13. போன எபிசோட்ல நடந்ததை நமக்கு காமிக்கிறாங்க. ஈடன்ஸ் 1 வந்துட்டு ஈடன்ஸ் 0 ஈஸியா டஸ்ட்ராய் பண்ற மாதிரி இருக்கு. ஈடன்ஸ் 1 வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்போ ஸ்பேஸ் பைரட் எல்சி வந்துட்டு நம்ம ஹீரோட டீமை காப்பாத்துறா. ஈடன்ஸ் 1ஓட ட்ரோன் எல்லாத்தையுமே ஈஸியா வந்துட்டு அவ டஸ்ட்ராய் பண்றா. கலா பசங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வா சொல்றா. ஈவன் அவ வந்ததுக்கு அப்புறமே கூட மெயின் கேனனை வச்சு ஈடன் 0 அட்டாக் பண்றாங்க. ஈடன் 0 அதை டாஷ் பண்ணாலுமே லைட்டா டேமேஜ் ஏற்படுது. எப்படி அவங்க அதை டாஷ் பண்ணாங்க அப்படின்னு கார்னர் பாக்குறான். சரி நம்ம இங்க இருந்து புறப்படலாம். அந்த எல்சிங்கிறவா அவ கூட ஃபைட் பண்ணா நமக்கு தான் பிரச்சனை. கண்டிப்பா நமக்கு டேமேஜ் ஏற்படும். ஹெல்சி கிரிம்சன் 6 கேலக்டிக் ஜெனரல்ஸ்ல ஒரு 7 காஸ்மிக் சீசியோ காங்கர் பண்ணவா அப்படின்னு சொல்லி ஈடன்ஸ் 1 அங்க இருந்து கிளம்பிடுது. ஜிகி ஷீக்கியவும் அந்த ஷிப்பை பொக்கிஷம் மாதிரி பாத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லி எல்சி யோசிச்சுட்டு ஷீக்கி நான் உங்க ஷிப்க்கு வரேன், ஜிகியை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லி எல்சி சொல்றா. ஈடன்ஸோட ஸ்பாவை யூஸ் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, சூப்பர் அப்படின்னு சொல்லி எல்சி வந்தோடனே குளிச்சுட்டு இருக்கா. இந்த ஷிப்குள்ள வந்து அடுத்த செகண்டே இவங்க குளிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ரெபேக்கா பாக்குறா. இந்த மாதிரி குளிக்கிற நேரத்துல தான் ஈஸியா ஃப்ரெண்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி எல்சி சொல்லவும், நீங்க ஒரு வாரியர்னு கேள்விப்பட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணணும்னு ஹோமரா சொல்லவும் இந்தியா அப்படின்னு ரெபேக்கா கேட்கறா. அவளும் ஓகே சொல்றா. வெளியே போய் சண்டை போடுங்களேன்னு ரெபேக்கா சொல்றா. நீங்க ஃபைட்டுக்கு ரெடி அப்படியா அப்படின்னு ஹோமரா கேட்கவும், இது பிராக்டிஸ் மாஸ் தானே, வந்து அட்டாக் பண்ண அப்படின்னு எல்சி சொல்றா. ஹோமராவும் அட்டாக் பண்ணா கால் வரலாளிக்கே ஈஸியா எல்சி அதை பிடிச்சு ஹோமரா ஸ்வாட பிடிச்சு ஹோமராவை பிடிச்சி தூக்கி போடுறா. ஹோமராவோட ஈட்டோ ஸ்வாட வச்சு ஹோமரா கழுத்திலே நீட்டவும், நீங்க இப்போ அதை எடுத்தீங்க, சரி நான் சரண் ரைட்ட தோல்வியை ஒத்துக்கிடுத அப்படின்னு சொல்லி ஹோமரா சொல்றா. உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, நல்லா ட்ரைனிங் எடு ஹோமரா, நீ ரெபேக்கா ட்ரை பண்றியா கேட்கவும், இல்ல வேண்டாங்க அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. ஷீக்கி என்னடா ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து உட்காந்துருக்கான்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சோகமா இருக்கான். சீக்கிரம் என் கிராண்ட் பாவை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீக்கி பொறுமையாரு, இந்த காஸ்மோஸை விட்டு கண்டிப்பா ஜேகே எங்கே போக போறது இல்ல, எல்லா காஸ்மிக் சீஸுமே கனெக்டட் தான், ஓகேவா, ஒரு ஷைனிங் ஸ்டார்ஸ் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு எல்சி சொல்றா. உங்களுக்கு ஆல்ரெடி ஒருத்தர் தெரியுமான்னு கேட்குமோ, ஆமா ஜேகி ரிட்டர்ன் வந்த டயத்துல நீங்க அவரை பாத்தீங்களான்னு வைஸ் கேட்குவோம். ஆமா நான் அப்போ ஒரு வார் ரெஃப்யூஜி காஸ்மோஸை சுத்திட்டு இருந்தேன். கிராண்ட்பெல்க்கு அவங்க திரும்ப போன டயத்துல நான் அவங்க கூட தான் இருந்தேன். வாழ்க்கையை பத்தி கேள்விப்பட்டேன், வருத்தமா இருக்கு. அப்ப ஷேகி நீ சின்ன பையன், அவனுக்கு டைப்பர்ஸ்லாம் மாட்டி விட்டேன் தெரியுமா. ஜேகி ஒன்னு அவரை ஒரு சின்ன ஷிப்ல கூட்டிட்டு கிராண்ட்பெல்க்கு போனாரு. இந்த 8 and 0 ஷிப்பை ஷீக்கி கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டு போயிருந்தாரு. ஒரு ஷைனிங் ஸ்டார் அவங்க வழியை பார்த்து போயிட்டாங்க. எல்சியும் வச்சு மட்டும் தானே ஷிப்பை பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. எல்சி அப்புறம் சின்ன பொண்ணா இருந்திருப்பாங்களே, அவங்க கிட்ட எப்படி இவ்வளவு பெரிய ஷிப்பா கொடுத்தாங்க அப்படின்னு ஹாப்பியா ரெபேக்காவை கேட்கவும், நான் சின்ன பொண்ணா இருந்தது நம்ம உண்மைதான், வாழ்க்கையை சேலஞ்ச் பண்ற லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தேன்னு வா சொல்லவும், ஆமா எல்சி அப்பவே ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அவங்க ஸ்ட்ராங் தான், பட் மிஷின்ஸ் பத்தி தெரியாது. சோ மத்தவங்க கிட்ட இருந்து அவங்க போடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பைரட்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு எல்சி கூட இருக்கிறவங்க சொல்லுவா. வா பெருமையா அந்த இருக்கா, இதுக்கெல்லாம் பெருமைப்படக்கூடாது அப்படின்னு ரெபேக்கா சொல்றா. ஷீகியை கூட்டிட்டு அவர் ஒரு சின்ன ஷிப் எடுத்துட்டு தானே கிராண்ட்பெல் போனாரு. ஈவன் ஜீகி இறந்து போயிருந்தாலுமே ஜேகி அவுட்டர் ஸ்பேஸ் அனுப்புறதுக்கு அந்த சின்ன ஷிப்பை மத்த எல்லாரும் யூஸ் பண்ணிருக்கலாமே அப்படின்னு வைஸ் கேட்கவும், ஜேகி அங்க போனதுக்கு அப்புறம் தான் பீனோவை கிரியேட் பண்ணிருக்காரு, அந்த ஸ்மால் ஷிப்பை யூஸ் பண்ணி பீனோவை ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஹெர்மிட்டோ சொல்றாங்க. பீனோட மெமரி அழிஞ்சிருக்குங்கிறதுனால என்ன நடந்துச்சுங்கிறது தெரியல. ஜேகி இறந்த அப்புறம் அவரை பார்க்க நான் கிராண்ட்பெல்க்கு வந்திருந்தேன். லைட்டான ஒரு ஈத்தர் சிக்னலா அவர் பாடியில இருந்து நான் சென்ஸ் பண்ணேன். அண்ட் அது நார்மல் ஈத்தர் கிடையாது, அது ஒரு டார்க் ஈவில் ஈத்தர். ஜேகியோட பாடியில நான் ஒரு கண்ணை வச்சுக்கிட்டேன். இந்த ஃபேரி ட்ரோனை யூஸ் பண்ணியிருந்தா அவர் பாடி ஏதாச்சும் ஆச்சுன்னா இது எனக்கு சிக்னல் கொடுக்கும் அப்படின்னு எல்சி சொல்லவும், அதான் எங்களை கரெக்டான டயத்துக்கு வந்து உங்களால காப்பாற்ற முடிஞ்சுதா அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஆமான்னு எல்சி சொல்றா. நமக்கு தெரிஞ்ச ஜேகி இறந்து போயிட்டாரு. இப்ப இருக்கிற அந்த ஜேகி டோட்டலி டிஃபரெண்ட் பர்சன். ஜேகி கண்மொழிச்ச அடுத்த செகண்ட் அவர் சொன்னது இந்த ட்ரோன்ல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்னு போட்டு காமிக்கிறா. நான் மதரை பார்க்க போனோம் அப்படின்னு ஜேகி சொல்லியிருப்பான். இப்ப எல்சி அங்க இருந்து கிளம்புறா. ஜேகி தான் என் உயிரை காப்பாத்தினாரு, நான் அவரை காப்பாத்தணும், அவரை நான் ஸ்டாப் பண்றதுக்கு சேஸ் பண்ணி போறேன், நீ தயாரான அப்புறம் நீ அவுட்டர் காஸ்மோஸ்க்கு வா அப்படின்னு எல்சி சொல்லிட்டு போயிருப்பா. மதரை தேடி போற ஜர்னியை நம்மளும் கண்டினியூ பண்ணுவோம், என் கிராண்ட்பாவையும் நம்ம சேஸ் பண்ணி போவோம், அவர் ஈவல் பிளானை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். மதர் கிட்ட நான் என்ன கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், அது பாசிபிளான்னு தெரியல, பட் கிராண்ட்பெல் திரும்பவும் நார்மல் ஆகணும்னு நான் கேட்க போறேன். ஸோ மதரை நோக்கி நம்ம அட்வென்ச்சரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். அவுட்டர் காஸ்மோஸ்க்கு நான் நியூ அவுட்ஃபிட்டை மேக் பண்றேன் அப்படின்னு சிஸ்டர் சொல்றேன். நியூக்ளியனேவோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த டிராகன் ஃபாலை நம்ம கிராஸ் பண்ணிட்டு அவுட்டர் காஸ்மோஸ்க்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. வாவ் டிராகன்ஸ்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு நம்ம ஹீரோ சொல்லவும், ஜஸ்ட் இதுல ஒன்னு கூட ரொம்ப டேஞ்சரஸ் வைஸ் சொல்றான். மேக்ஸிமம் ஸ்பீடை யூஸ் பண்ணி நம்ம போனாதான் இதுல இருந்து தப்பிக்க முடியும்னு சொல்லவும், டிராகன் ஃபால் இல்லாம வேற வழியா சுத்தி போக முடியாதான்னு வைஸ் கேட்கறான். சாக்ரா காஸ்மோஸை விட்டு எந்த இடத்துல வெளியே போனாலும் இந்த டிராகன் ஃபால் இருக்கும், எல்லா டிராகன்ஸும்லாம் மோசமானது இல்ல, மோசமான டிராகன்ஸ் மட்டும் தான் நம்மள அட்டாக் பண்ணும் அப்படின்னு சிஸ்டர் சொல்றா. அங்க பாருங்க பீனோ காமிக்கிறா. பார்த்தா போற வழி ஃபுல்லா நிறைய டிராகன்ஸ் இறந்து போய் கிடக்குது, யாரோ இந்த வழியை ஃபோர்ஸ் பண்ணி உடச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல இருந்து வர ஈத்தர் சிக்னல் இது ஈடன்ஸ் 1 தான் பண்ணிட்டு போயிருக்காங்க, இது இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குன்னா அவங்க கிட்டே எத்திரியன் இருக்குமா அப்படின்னு விச் யோசிக்கிறா. டிராகன் ஃபாலை கிராஸ் பண்ண போற எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு விச் சொல்றாங்க.
ஃபாஸ்டா போய்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு டிராகன் இவங்களை ஃபாலோ பண்ணுது. இவங்களும் ஃபாஸ்டா தப்பிச்சு போக ட்ரை பண்றாங்க. இப்போ நிறைய டிராகன்ஸ் வருது. So, எல்லாருமே வந்துட்டு இப்போ அந்த டேரக்டா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒழுங்கா ஏன் பண்ண தெரியலன்னு ஹோமரா பார்க்கப்போ வழி விடுத நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு ஜென் வந்து ஹெல்ப் பண்றான். என்னவை காயப்படுத்திருக்கேன், நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லவும், பிரதர் அது டிராகன் ஜோவோட ஃபால்ட், இவ என்ன பண்ணா இவ்வளவு மன்னிச்சிரேன்னு சொல்லவும், சரி மன்னிச்சிட்டேன் நம்ம சொல்லவும், சிஸ்டர் காம்ப்ளெக்ஸான் ஹோமரா சொல்றா. இப்படியே போனா அதுங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு இவங்க பார்க்கவும், எல்லாரும் ஈத்தர்லிங்க ஆமா கூட கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. ஒவ்வொருத்தரோட பர்சனல் ஈத்தர் பவரை இப்போ அந்த புல்லட்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். கேட்லீப்பர் இப்போ ஃபாஸ்டா புல்லட்ஸ் ஃபயர் பண்ணுது. ஜென் வந்து விண்டை யூஸ் பண்றான். வைஸ் வந்து அவன் வெப்பனையை மாடிஃபை பண்றான். ஹோமராவும் ஷிப்புக்கு வெளியே ஸ்வாட நீட்டுறா. அதை மற்ற டிராகன்ஸை வச்சது. நம்ம ஹீரோ வந்துட்டு இப்போ அவன் ஓவர் டிரைவ் பவரை யூஸ் பண்றான். சூப்பர் கிராவிட்டி கேனன் அப்படின்னு ஒரு அட்டாக்லயே எல்லா டிராகன்ஸையும் நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கான். இப்போ இவங்க ஃபாஸ்டா அதுல இருந்து வெளியே போய் ஒரு வழியா சாக்ரோ காஸ்மோஸை விட்டு வெளியே அவுட்டர் காஸ்மோஸ்க்கு வராங்க. ஸ்பேஸ்ல ஓஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. இப்போ அந்த தண்ணிக்குள்ள இவங்க ஷிப் மூழ்குது. அந்த இடத்துல நிறைய ஃபிஷ் எல்லாம் இருக்கு. அதுல இருந்து அவங்க திரும்ப வெளியே வந்தா ஒரு பெரிய வேல் மாதிரி ஒண்ணு வருது. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறாங்க. ஸ்பேஸ் ஃபிஷ் இருக்குன்னா இது பொசைடன் நேரோ செக்டார் தான் அப்படின்னு ஹெர்மிட் சொல்றா. அப்ப ஆவை காஸ்மோஸ்ல இருக்கோமா அப்படின்னு சொல்லி அவங்க பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதை பாக்குறோம், சூப்பரா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த கேப்டன் கார்னரும் இந்த மாதிரி ஒரு மீன்களுக்குள்ள தான் வந்திருப்பான். பக்காத யோசிச்சிருக்கோம் இது ஆவை காஸ்மோஸ் அப்படின்னு ஜின் சொல்றான். உனக்கு இந்த இடத்த பத்தி தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இங்க பாரு நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்லாம் நினைக்கல, சிச்சுவேஷன் காரணமா அங்க இருக்க அவ்வளவுதான் அப்படின்னு ஜென் சொல்லிட்டு போவோம். அவன் கூட நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல நினைச்சேன் நம்ம ஹீரோ சொல்லுவோம். பெஸ்டானதை நீயா யோசிச்சுக்கிடாதன்னு வைஸ் சொல்றான். ஆவை காஸ்மோஸா இங்க எதுக்கு வந்திருக்கோன்னு சிஸ்டர் கேட்கவும், எனக்கு தெரியல ஆட்டோமேட்டிக்கா இங்க தான் வந்திருக்கோன்னு விச் சொல்றா. அவுட்டர் காஸ்மோஸ் பத்தி நமக்கு இருந்த எல்லா மெமரிஸுமே சீக்கிரம் அழிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லா இடமுமே புதுசு தான் விச் சொல்லுவோம். மெமரியை தான் திரும்ப கொண்டு வர முடியாது. பட் ஈடன்ஸோட லாக வந்து ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ண அதுல ஒரு லாக் கிடைச்சிருக்கு. நம்ம ஆவை காஸ்மோஸ்க்கு தான் அதுலயும் வந்திருக்கோம். இந்த ஷிப் அதுக்கப்புறமா ஃபயர் பிளானட் ரெட் கேவ்க்கு போயிருக்குன்னு சொல்லுவோம். ஃபயர் பிளானட்டா சூரியனா இல்லாம இருந்தா சரின்னு சிஸ்டர் சொல்றா. மேபி அங்க நம்ம போனா மதுரை கண்டுபிடிக்க க்ளோ கிடைக்கும் அப்படின்னு விச் சொல்லவும், கண்டிப்பா எனக்கு தெரியல பட் பொசைடன் நேரோ அப்படின்னு சொல்லி அந்த லாக்ல இருந்துச்சு. நெட்ல சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த ஆவை காஸ்மோஸோட டிராகன் ஜோன் சொல்லலாம். 6 கேலக்டிக் ஜெனரல்ஸ்ல அவனும் ஒருத்தன். டிராகன் ஜோ அண்டர்வேர்ல்ட்ல பிகைண்ட் தி சீன்ஸ்ல இருந்தா கண்ட்ரோல் பண்ணான். பட் இவன் அப்படி கிடையாது, ஓப்பனாவே ஆவை காஸ்மோஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் அந்த இடத்தோட எம்பரர்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லவும், எல்சி கிரம்சனுமே 6 கேலக்டிக் ஜெனரல்ஸ்ல ஒருத்தி தான். அவங்களே மாதிரி இவன் ஃப்ரெண்ட்லியா இருந்தா நல்லா இருக்கும், நம்ம எதிரியா மட்டும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி விச் சொல்றா. அந்த ஃபயர் பிளானட் தான் நம்ம டெஸ்டினேஷனா புறப்படலாம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லவும், ஷீகி மதுரை கண்டுபிடிக்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன் ஃபயர் பிளானட்ல இருக்கலாம் அப்படின்னு விச் சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா இவங்க அந்த சாக்ரோ காஸ்மோஸை விட்டு வெளியே வந்திருக்காங்க. மொத்தமா 7 காஸ்மோஸ் இருக்கு. அதுல இவங்க ரேண்டமா ஒரு வழியா வந்ததுல ஆவாய் காஸ்மோஸ்க்கு வந்து சேர்ந்திருக்காங்க. ஈடன் ஜீரோ ஆல்ரெடி வந்து மதுரை தேடி போன அந்த ஜேர்னிலுமே ஆவாய் காஸ்மோஸ்க்கு தான் வந்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.